நமோ நாராயண சத்தாகல சாத்தாயிட்டா நீ என்ன பண்ற? அப்பதான் இருக்கிறேன். உனக்கு 10 நாள் முடி மாட்ட மாதிரி தான் இருக்கும். 10 தான் இருக்கணும். அப்படின்னா நீ பிளேட போடு மக்கா. நம்பர்ல போட்டா சிட்டி ஒண்ணு கூட வராதுடா. ஒட்டெல்லாம் வராது. நான் அதெல்லாம் கவுத்து போட்டு தான் எடுக்கிறேன். அப்படி எடுத்ததான் ஒட்டை வரும். இல்ல இப்படி எடுத்ததான் நடுவில் ஒட்டை வரும். இப்படி எடுத்தனா பாதி தான் வரும். எனக்கு தெரியாது. ஆட்டாத இழுத்து கிழிச்சு விட்டு போறாரு. நேரம் நீ ஏன் கீழே விட்டு போயிட்டே இருக்க? அடிப்பேன். ஐயா கூச கடைக்கு போன கூசுன்னுவியா? அவன் போதே அடிக்கலாம். அப்புறம் வாயில அடிப்போம். பொண்ணிட வேண்டியது அப்படின்னு நான் சொன்ன உனக்கு கேட்குறியா? என்ன கத்திரிக்காய் விளையாடு. என் மிஷின் கிட்ட நீ கத்திரிக்காய் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. ஐயோ கத்திரிக்காய் அதிகமாக இருக்க முடியாது. அவள் கையால் பிடிச்சி வெட்டி விட்டு அப்புறம் மிஷின் போனால் ஈஸியாக எடுத்துடலாம். என்னோடலாம் அதெல்லாம் தேவையில்லைந்தா வச்சு வச்சுக்கிட்டான். தெரியுதா? என்னண்ணே ஏதோ நீ மிஷினுக்கு அடி போடுற மாதிரி இருக்கு மொக்க. ஒரு சைடாக அடிச்சுட்டே வந்தா சூப்பராக வச்சுக்கலாம். எவ்வளோ சுத்தா இருக்கு. குத்தா வருது. ஐயோ இருந்தால ஏன் அழுகுறா? பாருங்க அழப்பட. ஏன் அழுகுறா? மயிறு இன்னைக்கு போனா நாளைக்கு வரப்போகுது. விட்ற விட்டா அதுதான் கத்திரிக்காய் அப்படியே பிடிச்சி பிடிச்சி வெட்டி விட்டு அதுக்கப்புறம் எடுத்தனா முடினா சின்னதாகிடும். ஃபேனில் போடுறேன். நெட்டை போடுறேன். நானா போடுறேன். தண்ணி விடுது. பா இந்த ஏரியாவில் அதிகமாக முடி வச்சாலும் நானும் சாமம் தான்ப்பா. ஒரு நிமிஷம் மிஷின் எடு. எடுக்கிறேன். இந்த ஏரியாவில் இனிமேல் அதிகமாக முடி வைக்கிறதா? எனக்கு போட்டியாக கூட வரக்கூடாது. கஷ்டம் வரக்கூடாது. சரிங்க அடிப்பன். ஜெயகத்து படத்துல செந்தில் வச்சிருப்பானே அதே மாதிரி வச்சு போட்டோ எப்படி பார்ப்போம். எப்படி இங்கன்னா எடுக்கல இப்படி சைடுல அப்படி எடுத்துரு. நீட்டா ஸ்பைக் வைப்பாங்கல்ல அது மாதிரி நீட்டா வச்சு விட்டுரு. அது சைடுல பிரிண்ட் எடுத்துட்டேன். பரவாயில்லையா? எடுத்துட்டியா? அப்ப நான் பிரிண்ட் எடுத்துட்டேன். ஒரு நேரம் வச்சிருப்பாங்க திரிப்புள்ள முள்ள முட்டையை பிடிக்க வச்சிருக்கேன். தாடி அப்படியே விட்டுருவான். பார்க்கலாம். அதுதான் நான் காதுக்கு மேலே தான் எடுத்திருக்கேன். நவாசு மொட்டை அடிக்கிற சொல்லி மண்டையை போட்டு கேட்டு விளையாட தேய்க்கிறது வலி தாங்க முடியல. அவனுக்கு வலிக்கு தெரியாது. அவன் மூலியமா ட்ரைனிங் எடுத்துருப்பான். அதுல வேற புது பிளேடு இருந்துச்சு. அவர் புடிச்சு வடிவேலு வடிவேலா பலூனை போய் ஜம்ப் பண்ண வைக்கணும் அவருக்கு. என்ன பண்ற நீ? இன்னும்
என்ன பண்ணணும் ஒன்று சொல்லு. நாங்கள் அதை பற்றி நான் கவலையப்பட மாட்டோம். ஆறையும் பார்ப்போம், ஏழையும் பார்ப்போம். அப்படியே விட்டுருங்க. கையா வலிக்குதுப்பா. மற்ற டியூட்டி வந்து போச்சு சக்கா செய்கிறான்ட்டு. சக்கா செய்கிற டியூட்டி வந்து போச்சு. இப்போ என்ன பண்ணுறது? தலையில் அவன் மாட்டிட்டு போவான். இல்லை நான் மட்டும் தான் வரேன். ஒன்றா இருக்கணும். ஒன்றை மட்டும் ஜூம் ஜூம் பண்ணிக்கிறேன். எட்டே நேரம் அப்போ தான் அப்பா தான் கரெக்டாக தெரியும். நீ என்ன மட்டும் எடுத்து ஏன்டா பழைய வேலை பார்க்குறேன் எனக்கு ஊர் ஃபுல்லாக காட்டுறதுக்கா நீ என்ன மட்டும் எடுத்துனா அது வந்து வீடியோ பார்க்கறது இன்ட்ரெஸ்ட் இருக்காது. சரி ஓகே அப்பா எடுக்கிறேன். அப்போ நீ எடுத்துக்கோ உன் மூஞ்சியும் நான் தான் எடுத்துன்ட்டு. மூஞ்சி தெரியுதா? மூஞ்சி தெரியுதா? மூணு நாள் அக்காளி செம்மையாக இருக்க. இருயா ஐயோ நீனா பார்க்குறீங்க? நீ கஸ்டமர் நீ ஹெல்ப்பரு. பிளேட கழுவு. நாளை கேமராமேன். அடி கேமராமேன் செஞ்சுக்க. ஊர்ல இருந்தா சங்கர் ஆக வேண்டியது. நாங்களாம் சங்கர் பெரிய ஆளாகும் செஞ்சுக்க. என் ஊர்ல சங்கர்னு ஒருத்தன் தான் முடி வெட்டுறா இருக்கான். உங்க ஊர்லயா? சரியாது மாமா, எங்கள்கிட்ட நிறைய அடியாமா. குமார பாருப்பாங்க. கொக்கி குமார். ஐயோ சத்தம் சத்தம் வந்துருச்சா? லைட்டாக கிழிச்சு போய் தொடங்காதா? லைட்டாக கிழிச்சு போய் தொடங்காது ரத்தத்தை லைட்டா. ஏன்னா நீங்க வேற என் பேரை கெடுத்துட்டு வரீங்கப்பா. இந்த வீடியோ காட்டியாவது நான் ஊர்ல பாத்துக்குவேன். ஏன் தொழில் புருப்பு அவன் வேலை கேட்பீங்களா போயிட்டு சலூன்களை போய்? நான் எனக்கு ஊர்ல சப்போஸ் என் கையெல்லாம் அடிபட்டு அப்போ விட்டாலும் பாரு எனக்கு உடம்பு வலி எவ்வளவு வலி அடிக்குது. ஆனா ஒருத்தன் மொட்டை போடணும். மொத்தமா அள்ளிப்போம். அதே கொஞ்சம் கொஞ்சமா மொத்தமா அள்ளிப்போம்னா மாப்பிள்ள இவன் மானங்கட்ட பையா பயப்பட மாட்டான் வீடியோக்கெல்லாம். நாகர பேர் ரொம்ப பொம்பல் மாதிரி விடுறாரு. மண்டானா அவ்வளவு சமாதம் மண்டா மண்டான நாசி மண்ட மாதிரி இருக்கு. மண்டை கம்பேர் பண்ணுறோம் அதுக்கு முடி எடுத்து பாரு பார்ப்போம். அங்கேருந்து வரவானா? நாங்கெல்லாம் முடி எடுத்துன்னா பறந்துடும். ஓட்டிட்டு இருக்காது. நாங்கெல்லாம் மொட்டை அடிக்க மாட்டோம். மற்றவங்களை மொட்டை அடிச்சுட்டு நாங்கள் வேடி பார்ப்போம். சரி சரி ஒரு நாள் சிக்குவாடியே வாடின்ட்டேன். நாங்கெல்லாம் மற்றவங்களை மொட்டை அடிச்சு தான் வேடிக்கை பார்ப்போம் செஞ்சீங்க. திரும்பப்பா தம்பி திரும்பப்பா தம்பி சீட்டு கிடையாது திரும்ப தப்புட. ஆட்டு புள்ளி ஆட்டம் விளாடுறீங்க இன்னும் திரும்பப்பா. ஏய் 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 இங்க வரா. என்ன சைஸ் மூஞ்சி கேட்ட? மூஞ்சி கேட்ட சூப்பரா இருக்கா? தலைக்கு மட்டும் ஜூம் போனேன். அதுக்கு என்ன ரெண்டு சீரை அழகா எடுத்து வச்சிருந்தா சூப்பரா இருந்திருக்கும். சொட்டத்துலயுமே ஆக்கி விட்டுருக்கோம். இவர் ஒருத்தர் கரெக்டா இருக்கும். அதையும் என்ன தேவையான வேலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் எடுத்தா நல்லா இருக்கும். நம்ம ஏன் இதை நான் கரெக்டா பாத்துக்கிட்டு இருக்கேன். நம்ம பேர் யாரும் கெட்ட பேர் சொல்லிடக்கூடாதுன்ட்டு. கிளம்ப மொட்டை அடிச்சு பேர் மீமே குமார் இருக்கும் ஒன்று. ஏன் அவன் போராட்டி மொட்டை அடிச்சு போய் தான் வந்துட்டு இருந்தான். ஏய் மிஷின் சார்ஜ் இல்லடா. ஐயோ அப்ப நாளைக்கு பார்த்துக்குமா? ஓரா கவுறாதுங்கண்ணே. அந்த கத்திரி கூட. ஐயோ ஐயோ
ஓவரா கவு நானா பண்றது. நீ ஒன்றும் பயப்பட வேணாம். நான் எங்கதான் போய் கத்துக்கிறது. நானு அப்புறம் யாரு முடியல என்ன இது இது தட்டி ஐயோ நான் அதுக்கு தான் பொறுமையா வெட்டிக்கிட்டு இருக்கேன். காது கிலோ போட்டு இல்ல நீ பொறுமையா வைக்கிட்டு அங்க தான் இருக்கு முடி வெட்டுதான் இல்ல கத்திரிக்கோள் படிச்சா கத்திரிக்கோள் படிச்சா அக்கா அட்டாக்கு போடுறான் அங்க வரான். சரி சரி காது வந்து விழுந்துற போது சரி அதுக்குதான் இருக்கு சக்கா இருக்குடா லேட்டஸ்ட் மாடல்டா. எட்டாவது கதவுல ஏன் பேச அடிப்பேன். என் ஊர்ல எல்லாமே சொல்லி என்னை கூட்டிட்டு வா நல்லா விட்டு வரணும் அப்படின்ட்டு. எல்லாம் விட்டு வர்றேன் என்ன மயிரை வெட்டாம என்ன இதை வெட்டிக்கிட்டு இருக்கோம் காயை வெட்டிக்கிட்டு இருக்கோம். இதோட என்ன கொடுமைனா ஊருக்கே வெட்டி விட்டால எங்க மச்சானே பிடிச்சி வெட்டி விட்டோம் போய் எங்க குடுங்கானே குடுங்கல அந்த கத்தியோட லாஸ்ட் எங்களுக்கு மாட்டேங்குது. கட்டாக்குதாங்க எனக்கு கண்ணாடியில எல்லாம் வச்சு பாத்தீங்கப்பா கட்டாக்குதாங்கண்ணா கண்ணாடியில பாத்துக்கண்ணா என்ன நீங்களா கண்ணாடி பார்த்து ரொம்ப அடி வாங்க போறப்ப எல்லாரையும் மொட்டை அடிச்சு நான் வெளியே பார்க்கணும். என்ன பண்ணுது வலிக்குதா? ஏன்னா நான் மேலாக தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஆட்டு வரைஞ்சிக்கிட்டு இருக்கேன். ஆர்டிஸ்ட் நான் எங்க வேறு அக்காடு இதை பார்த்துட்டு மதியம் ஓட போடுங்க. கீழே பொறுமைங்க வலிக்குது. நல்ல டிசைனாக ஆக வருதா சைனிங்காக முடிச்சிடலாம்டா. பயப்படாதா சூட்டாதா ஏன் மொட்டை பழம் தான் வலிக்குதுன்றா பச்சை பழம் மாதிரி அழுதுகிட்டு இருக்க. அழுவாரா டே நேரம் ஆகிடா. அழுவா கூடாதுப்பா தம்பியா. என்னம்மா ஏமா அழுகுறா? ஏமா அழுவுறா? அழுவாரம்மா நீயே கிரிக்கெட்ல தோத்துட்டா. அப்ப பெட்டு மாதிரி மொட்டை அடிச்சாச்சு அவ்வளவுதான். கிரிக்கெட்ல தோத்தா மொட்டை கடைசியில பிடிச்சி வச்சு பிடிக்கிறாங்க வீடியோக்கு அடிப்பன் வீடு கிரிக்கெட் தோத்து விட்டு மொட்டை போட்டா சீர்காழி பையன் நியாயமா இருந்தாடா. சொன்ன வாக்கா காவன் பண்ணாடா. கரெக்டா சீரியல் தான். நாளைக்கு கிரிக்கெட் விளையாட வந்தீங்கன்னா பந்து படிக்க போடவா புரியுதா? ஆமா இல்லைன்னா ஸ்டெம்பும் மேல நில்லு நீனு. அது நேர்ல பார்த்தா லட்சம் தான் தெரிஞ்சிருக்கும் மொட்டை யாருக்கு போடுறதுன்னு. நான் கீப்பர் எப்படி பிடிச்சி தெரியுமா? ரன் அவுட்டு தெரிஞ்சுக்க நீனு. இதுக்கு 2 ரன் அவுட்டு என் கையில. அதுவும் 2 கேட்ச் வேற நீனு ஒரு போல்டு. மொக்க அம்மையாட்ட விக்கெட்டானா ஒண்ணு காலில் மாட்டி ஸ்டெம்பில் அடிச்சா மாட்டான்னு நல்லா விக்கெட் அவருக்கு. காலில் மாட்டி ஆமா எனக்கு ஸ்லிப் ஆயிடல. நீ நின்றுக்கிட்டு இருந்தா மாட்டால நான் ரன்னிங் எல்லாம் ஏன் பண்ணேன் அடிக்க மாட்டேன்னு நினைச்சேன். நீ நானே அடிச்சதை யோசிச்சுட்டு தான் இருந்தேன். நான் என்ன வலிக்க பினிஷிங் டச்சே இல்லடா அண்ணா அங்க பேரு என்னண்ணா அதான் பினிஷிங் டச்சுன்னு முடிச்சு இன்னும் 4 மாசம் விட்டு போட்டு நிற்கிறேன். இப்பதான் பட்டி பாத்துக்குதே சிங்கிரி பார்க்கணும் இல்லப்பா. என்ன பண்ற எடுமா மேல ஃபேன்ல இந்தப்பா இதையும் சேர்த்து எடுப்பா. அழகு கம்மியிடும் எவ்வளவு முடி கடைசி பிடி பொம்பளைங்க மாதிரி மாதிரி இருக்கு. இருங்க சாயை குடிச்சிட்டு போட்டியா எடுத்துட்டு அப்புறம் இப்ப சக்கரை சாய் டூட்ல வராது. இன்னொன்று எடுத்தா மாதிரி சரியா போயிருவேன். இங்க திட்டாடு காவேரி திடல் மாதிரி இருக்கு. சரி அப்புறம் ஒரு சைடு பார்த்து ஆளு போய் அடிப்போம். காவேரி திடல் மாதிரி இருக்கு. வெளியில போவாங்க இங்கே இருந்துக்கோ. என்னோட ரூம் எல்லாம் வெளில. இதுக்கு நீ மொட்டையை போட்டு இல்லாம மொட்டை தான் போட்டிருக்கேன். அப்புறம் சிவனுக்கு 10 நாள் அவனுக்கு முடி முடிச்சது இப்படி தான்டா தெரியும் உனக்கு.
நான் எப்படி வைக்கிறதா நீ எப்படி வச்சிருக்கீங்களா? அது ஜெயிலிருந்து வந்த மாதிரி இருக்கும்டா அது. ஜெயிலில் வந்து அப்படிதான் வருவான். நீ இதே மாதிரி தான் இருக்கும்போது நவாசன் ரொம்ப கடைசி இதுல சோபாவில் உட்காந்துருக்கேன். சாரம் மொட்டை போட்டு நம்மளுக்கு கூட யாரோ உட்காந்துருக்கேன். பூசா திரும்ப நானா இருக்கு. நம்ம முடிஞ்சு நம்மளுக்கு அடையாளம் தெரிய மாட்டேது. மொட்டை போட்டா ஊத்தானே என் கையில முடியா இருக்குப்பா. இதே வீடியோ இருக்குது. தட்டிட்டு உள்ள இல்லை நீ இருந்துச்சா கழிவு. சரி சார் காட்டு. உனக்கு ஏதாவது காயங்கள் ஏதாவது இருக்காப்பா? இல்லை இல்லை. அப்புறம் ஏதோ சொல்லுற அதுக்கு தான். ஏன் பிஸ்னஸ் தொடங்கலான்னு இருக்கீங்க? பிஸ்னஸ்லாம் இல்லை. ஒரு மொட்டையை காட்டி நான் ஊரில் 2 கடையை போடலாம் அதுக்கு தான். அப்புறம் நான் மட்டும் நான் சொன்னேன். நான் இங்கிலீஷ்ல பிஸ்னஸ்னா நானா இறங்கி செய்யறது வேற சைஸு. இதுல வந்து சிஎல்டி தான் வைக்கணும். மண்டே ஃபினிஷிங் காட்டு. ஏன்னா நாளைக்கு கரெக்டா அப்படிதானா ஜூம் வந்து கிளார் அடிக்கும். ஏதாவது காயங்கள் ஏதாவது இருக்கா நான் காட்டும்ல. ஏன் முன்னாடி அடிக்குது. குப்பாளி போட கூப்பிடுறாரு. இங்கே என்ன பேசு. இல்ல மாதிரியே இருக்கும்பா. கண்ணடிக்கிறாரியா வீடியோவில். ஐ லவ் யூ ஐ ஹேட் யூ. மொட்டை மொட்டை ஐயா சீலனே அது. இப்போ 3வது வராது. அசிங்கப்பட்ட நாட்டக்காரன். யாரு பேர் பின்னிட்டு பேசுறேன்.